வணக்கம். ஜூன் 4ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று ஜூன் 3ஆம் தேதி நிஃப்டி 0.3% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 23,400 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி 50. ஆனால் நேற்று இன்ட்ராடேயில் 1.4% வரைக்கும் விழுந்தது. லோவாக 23,150 வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் க்ளோசிங் டைமில் ஒரு ரிக்கவரியை பார்த்துருக்கு நிஃப்டி 50. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 22,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 5,600 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 5,700 கோடி ரூபாய்க்கு. நிஃப்டி 50 விழுந்ததற்கு 3 காரணங்கள் என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, அமெரிக்கா ஈரான் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, பேச்சுவார்த்தை நடக்குதுன்றாங்க, தாக்குதல் நடக்குதுன்றாங்க. ஸோ ஒரு நிலையற்ற தன்மை இருந்துகிட்டே இருக்குது. அது மறுபடியும் போராக மாறுமா அப்படின்ற ஒரு ஐயம் இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு காரணம். அதன் விளைவாக எண்ணெய் விலை அதிகரிச்சிருக்கு. கச்சா எண்ணெய் விலை இப்போ கிட்டத்தட்ட ஒரு பேரலுக்கு $97 பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். ஸோ கச்சா எண்ணெய் விலையும் அதிகரிச்சிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் நேற்று வாலட்டைலாக இருந்திருக்கு. ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருந்தது. குறிப்பாக டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்தது. என்ன காரணம் நம்ம நேற்று வீடியோவில் ஒரு செய்தியாக பார்த்துருந்தோம். இது 3 காரணங்களாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில் நிஃப்டி நேற்று விழுந்ததற்கு. ஐடி ஸ்டாக்ஸ் குறிப்பாக டிசிஎஸ் நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்குங்க. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 5.5% விழுந்திருக்கு. க்ளோசிங் பேசிஸில் ஒரு பெரிய வீழ்ச்சி. டிசிஎஸ் மட்டும் பார்க்கும்போது 9% கிட்டத்தட்ட வீழ்ச்சியாக பார்த்துருந்துருக்கு நேற்று. சிங்கிள் டே பெரிய வீழ்ச்சி நேற்று தான் நடந்திருக்கு. 6 ஆண்டில் பார்க்கும்போது, அதாவது கோவிட் டைமில் தான் பெரிய வீழ்ச்சியாக பார்த்துதுங்க. 2020 மார்ச்சில் சிங்கிள் டே பெரிய வீழ்ச்சி வந்து கோவிட் டைமில் இருந்தது 2020. அதற்கு பிறகு 6 ஆண்டுகள் கழித்து பெரிய வீழ்ச்சி டிசிஎஸ் பார்த்துருந்துருக்கு. நிஃப்டி 50 நேற்று விழுந்ததற்கு மணி கண்ட்ரோலில் 8 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. 3 காரணங்கள் அதே காரணம் தான். என்டிடிவியில் பார்த்த அதே காரணம் தான். அமெரிக்கா ஈரான் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, ஐடி ஸ்டாக்ஸ் விழுந்தது, அப்புறம் க்ரூட் ஆயிலோட விலை அதிகரிச்சிருக்கு. அது இல்லாமல் 5 காரணங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க மார்க்கெட்டில். இந்தியன் மார்க்கெட்டில் இந்திய ரூபாயின் மதிப்பு விழுந்துகிட்டு இருக்கு. யூஎஸ் புதிதாக ஒரு டேரிஃப் விதிக்க இருக்கிறாங்க இந்தியா மீது. இந்தியா மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 60 நாடுகள் மீது விதிக்கிறாங்க. 12.5% ஃபோர்ஸ் லேபர்ன்ற பேரில் நம்ம முன்னே அந்த செய்தியாகவே பார்த்துருந்தோம். நேற்று பார்த்துருந்தோம் செய்தியாகவே. அதுக்கப்புறம் வந்து உலக மார்க்கெட்ஸும் வீக்காக இருந்திருக்கு. இந்தியா விஐஎக்ஸ், இந்தியா விக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அதிகரிச்சிருக்கு. நேற்று 10% அதிகரித்தது. பொதுவாகவே அது ஒரு ஃபியர் ஃபேக்டராக அதை கருதுவாங்க. அந்த பர்சன்டேஜ் அது அதிகமாகும்போது மார்க்கெட் பொதுவாக வீழ்ச்சியாக பார்க்கும், அல்லது மார்க்கெட் விழும்போது அது அதிகமாகவும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியா விக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் நேற்று 10% அதிகரித்தது. இதான் 8 காரணங்கள் பணி கண்ட்ரோலில் கொடுத்துருந்துருக்கிறாங்க நேற்று நிஃப்டி 50 வீழ்ச்சியை பார்த்ததற்கு. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி இன்னைக்கு வரைக்கும் நடைபெற இருக்குன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. நேற்று ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அமெரிக்கா புதிதாக இந்தியா மீது 12.5% வரி விதிக்க இருக்கிறாங்க. ஃபோர்ஸ் லேபர்ன்ற பேரில் அவங்க கொண்டு வர இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இது குறித்தும் இந்திய அரசு வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அமெரிக்காவுடன் மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த புதிதாக வரக்கூடிய 12.5% வரி இன்னும் விதிக்கப்படலைங்க. இப்போதைக்கு பரிசீலனை நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஜூன் இறுதி அல்லது ஜூலை முதல் வாரத்தில் முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது குறித்தும் இந்திய அரசாங்கம் யுஎஸ்ஏவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கா ஈரான் போர் குறித்தான ஒரு தகவல், பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. சில மீடியாக்களில் ரிப்போர்ட் வந்தது பேச்சுவார்த்தை தோல்வியை அடைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம சில தாக்குதல் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. செய்தி நம்ம பார்த்ததும். ஸோ பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சில பத்திரிகையில் செய்தி வெளியானது. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பேச்சுவார்த்தை நல்லா போய்கிட்டு இருக்கு. ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அமெரிக்கா அதிபர் தரப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஈரான் எதுவும் மறுப்பு தெரிவித்த மாதிரி தெரியலைங்க. ஆனால் எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம், அமெரிக்க அதிபர் ஒன்று சொன்னால் உடனடியாக ஈரான் மறுப்பு தெரிவிப்பாங்க, அல்லது ஈரான் ஒன்று சொன்னால் உடனடியாக அமெரிக்கா தரப்பு மறுப்பு தெரிவிப்பாங்க. ஸோ இதற்கும் ஈரான் மறுப்பு தெரிவிப்பாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. IndusInd Bank நேற்று ஒரு 2% வீழ்ச்சியை பார்த்துதுங்க. மணி கண்ட்ரோல் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. புதிதாக கம்பெனி மீது ஒரு புகார் எழுந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் PMO மற்றும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த புகார் போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில்.
கம்பெனி தரப்புலேருந்து விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அரசுக்கிட்ட இருந்து எந்த விளக்கம் கேட்டு எந்த கடிதம் எதுவுமே வரலன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க IndusInd Bank. என்ன குற்றச்சாட்டுனா வங்கி மீது இப்போ வந்திருக்குன்னா இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்கு, கவர்னன்ஸ் லேப்ஸ் இருந்திருக்குன்றதான் குற்றச்சாட்டு. இன்சைடர் ட்ரேடிங் ஒருத்தருடைய பேர் குறிப்பிட்டே புகார் வந்திருக்கு. முன்னாள் ஜோனல் ஹெட்டாக இருந்த சமீர் அகர்வால் கிட்டத்தட்ட 46 கோடி ரூபாய் இல்லீகலாக சம்பாதிச்சிருக்கிறாரு. இன்சைடர் ட்ரேடிங் காரணமாக 815 கோடி ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அது வழியாக 46 கோடி ரூபாய் அவர் லாபம் பார்த்துருக்கிறார் இன்சைடர் ட்ரேடிங் காரணமானதான் குற்றச்சாட்டு. அப்புறம் கவர்னன்ஸ் இஷ்யூ இருக்குன்ற குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டு PMO பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் மற்றும் RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போயிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. போரோசில் ரினியூவல்ஸ் நேற்று கலக்கி இருக்கிறாங்க. 9% அதிகரித்தது. பொதுவாக மார்க்கெட் டவுனில் இருந்தது, இருந்தாலும் போரோசில் ரினியூவல்ஸ் 9% அதிகரித்தது. NDTV ப்ராஃபிட்டில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அரசு ஒரு வரி கொண்டு வராங்க. டெக்ஸ்டர்ட் டெம்பர்ட் கிளாஸ் இறக்குமதி இந்தியாவுக்கு வரும்போது, மலேசியாவிலேருந்து வரும்போது அதற்கு இப்போ வரி விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்தது, அதை மறுபடியும் நீட்டிச்சிருக்காங்க. 5 ஆண்டிற்கு நீட்டிச்சிருக்காங்க. போரோசில் ரினியூவல்ஸ் இதை வரவேற்றிருக்கிறாங்கன்ற தகவல் NDTV ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்காங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், குவைத் ஏர்போர்ட்டில் தாக்குதல் நடந்திருக்குங்க. ஒரு செய்தி வெளியானது, இந்தியர் ஒருவர் அதனால் இறந்திருக்கிறார்ன்ற ஒரு செய்தியும் இருக்குங்க. குவைத் ஏர்போர்ட்டில் இந்த தாக்குதலுக்கு பிறகு இப்போ அங்கே ஏர் ஸ்பேஸை மூடி இருக்கிறாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் அவங்களுடைய சேவையை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் ரத்து பண்ணியிருப்பதாக அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. SBI Funds Management IPO குறித்தான ஒரு தகவல், அவங்களுடைய சேர்மன் CS செட்டி இந்த ஆண்டே IPO வரும்னு உறுதி செய்திருக்கிறார் 2026. இது முழுமையாக ஆஃபர் ஃபார் சேலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வது. 20.37 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 10%. 13,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ SBI 63% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. SBI Funds Managementல 37% அமண்டி அசட் மேனேஜ்மெண்ட்ஸ் கைவசம் இருக்குது. 2 பேரும் தான் விற்பனையாளராக வராங்க இந்த IPOவில். SBI கிட்டத்தட்ட 6.3% ஸ்டேக்கும், அமண்டி கிட்டத்தட்ட 3.7% ஸ்டேக்கும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த IPO வழியாக. ITC குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், உங்களுடைய லோவஸ்ட் லெவல்ஸில் எட்டியிருக்கிறாங்க. ஜூலை 2022 பிறகான லோவஸ்ட் லெவலில் இப்போ ITC ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த 12 மாதத்தில் 33% விழுந்திருக்கு. இந்த ஆண்டு 2026 இது வரைக்கும் பார்க்கும்போது 23% வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. எக்கனாமிக்ஸ் ரிசர்ச் பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க ITCக்கு. அவங்க எதிர்பார்ப்பது சிகரெட் விலையை படிப்படியாக உயர்த்துவாங்க ITC அப்படின்றதான் எக்கனாமிக்ஸ் ரிசர்ச் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 377, இப்போ 276 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ITC. இந்திய அரசு பெரிய அளவில் மிலிட்ரி ட்ரோன்ஸை வாங்குவாங்கன்னு NDTVயில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. $2 பில்லியன் ஆர்டராக இது இருக்கலாம். டொமஸ்டிக் உற்பத்தியாளர்கள் இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. $2 பில்லியன் இந்திய அரசு மிலிட்ரி ட்ரோன்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு NDTVயில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. CMR Green Technologies IPO குறித்தான அப்டேட், நேற்று IPO ஓப்பன் ஆகியிருக்கு. முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 1.9 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 2 மடங்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 62 ரூபாய் கூடுதலாக இருக்குது. அது IPO விலையை காட்டிலும் 32% அதிகம். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் நேற்று இன்ட்ராடேல 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. US FDA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. இமாச்சல் பிரதேஷ் ஆலையில் அவங்க ஆய்வு நடத்தி இருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு வார்னிங் லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கு ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு. ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. UK நிறுவனமான HBSUK, இவங்க வந்து UKல இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் சர்வீசஸ் ப்ரொவைடர். அவங்களுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளவு நாட்களுக்கான ப்ராஜெக்ட், என்ன தொகைன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.